ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராகி அடை. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கும். புதுசாக ராகி அடை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ராகி அடை நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல, ஆனால் நான் சொல்கிற டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 kg ராகி அதை பவுடர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். ராகி 1 கிலோ வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்தீங்கன்னா உடனே அரைச்சி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு 4 கரண்டி மாவு அள்ளி போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகா இதை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு ரஃப்பாகவே பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது. திக்காக தான் இருக்கணும். நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஆகக்கூடாது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்படியே ரஃப்பாக பிசைஞ்சிக்கிட்டேன். அந்த மாவு கூட உப்பு வெங்காயம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு தண்ணி 1 கிளாஸே போதுமானதாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சின்னா அப்படியே டைட்டாக கட்டியாக ஆகும். இது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு முருங்கைக்கீரை இப்போ கிடைக்கல, அதனால் நான் அப்படியே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இது ஊற வைக்கலாம் தேவையில்ல. பிசைஞ்சிட்டு டேரெக்டாக நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஊற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ இதை ரவுண்டு பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். மாவு சப்பாத்தி மாவுக்கு ரவுண்டு பிடிப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக ஒரு 6 ரவுண்டு அப்படி எடுத்துக்கிறேன். உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த ராகி அடை, அதாவது கேவுரு மாவு அடை பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். மழை டைமுக்கெலாம் சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. ராகி அடை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ தட்ட வேண்டியது தான். அதுக்கு ஒரு ஒயிட் டவல் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தட்டோட பேக் சைடில் அந்த கிளாத்தை போட்டு அது மேலே அந்த உருண்டையை வச்சு தான் தட்ட போகிறோம். டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுன்னு தட்டலாம். இருந்தாலும் அதை விட இது மாதிரி தட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெல்லிசாகவும் தட்டலாம், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். சாப்பிட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு உருண்டையை எடுத்து அந்த தட்டு மேலே துணி போட்டிருக்கேன்ல, அது மேலே வச்சு அப்படியே ரவுண்டாக தட்டிக்கிறேன். நம்ம மெல்லிசாவே தட்டிக்கலாம். மெல்லிசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகும், கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வைக்கிறேன். தவா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது நம்ம தட்டி வச்சுருந்த அந்த உருண்டையை அப்படியே போட்டு நம்ம அடை சுட வேண்டியது தான். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஏன்னா தாராளமாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம அம்மாக்கள்லாம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடையை இந்த மாதிரி மெலிசாக தட்டாமல் டேரெக்டாக தட்டும் போது அது அந்தளவுக்கு மெலிசாக வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் மதர்-இன்-லா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. எனக்குமே முதல்லலாம் இந்த அடை பிடிக்காது. அவங்க செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நான் அம்மா வீட்டில் அம்மாவுக்கு இது செஞ்சு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தட்டி எடுத்துக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒன்று தட்ட போகிறேன். வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற கேப்பில் நம்ம இன்னொன்றையும் தட்டி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்க தான் கஷ்டமாக தெரியும், ஆனால் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. ராகி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு தோசை எப்படி சுடுவோம், இல்லை சப்பாத்தி அந்த ரேஞ்சுக்கு தான் இது சுடணும். ஆனால் நல்லாவே இருக்கும். நான் ஒன்று சுட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒன்று போட போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தட்டில் எடுத்திருக்கேன் பாருங்கள், 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். எங்கள் அம்மாவுடைய ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அம்மா தான் நமக்கு எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு அதுக்கு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ கொடுத்துருக்கேன், சாப்பிட்றாங்க. அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.